we are free birds. Take it easy. Hey, buddy. Hey. Hey. Stop. Hey. Hey. ரொம்ப அடிபட்டு போச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப அடிபட்டு போச்சா? நான் பயந்துட்டேன். நீ ஏன் பயப்படுற? அதான் அடி பின்னி விட்டல்ல. யோ, உன்னை சொல்லல. உங்களை இல்லையா என்னையா? கம்பளி மாமா வா. கம்பளி மாமாங்க நீங்க வர கம்பளி மாமான்ட்டு வாடா. ராணி, நாம எவ்வளவு உயரமான மரத்துக்கடியில் உட்கார்ந்திருக்கோம் தெரியுமா? ரொம்ப உயரமான மரமாங்க. தலைய தூக்கி பாரு. அடே அப்பா. என்னங்க, நீங்க நின்னா பனைமரம் கூட சின்னதாயிடுங்க. சுரேஷ், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வர்றது நம்ம வீட்டு வழக்கம். இங்க இருந்து 200 மைல் தான் இருக்கு. நீங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வாங்க. சரிம்மா. துணைக்கு ராஜாவும் உங்களோட வர்றான். ராஜாவா? ஆமாம்மா. ராஜா, ராஜா. அம்மா, யாருக்குமா இந்த பெட்டி? உங்க பெட்டி தாங்க. நீ ஊருக்கு போறேன்னு பெட்டியை கொண்டு வந்துட்டா. ராஜா எங்க போகுது? எதுக்குமா படுக்க? அது படுத்து தூங்குறதுக்குங்க. ஓ, மறுபடியும் எங்க போறான்? ஏ ராஜா, என்னது பாட்டிலு? யாருக்கு? உங்க மகனுக்கு. ஐயோ அம்மா, நான் தண்ணி அடிக்கிறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா, இது அடிக்கிற தண்ணி இல்ல, குடிக்கிற தண்ணி. என்னமோப்பா. அம்மா ராணி, சாமி படத்துக்கிட்ட மல்லிகைப்பூ வச்சிருக்கேன், தலையில வச்சுக்கிட்டு போமா. அத்தை, எனக்கு பூ வேண்டாம். என்னது, பூ வேண்டாமா? ஆமா அத்தை, எனக்கு மல்லிப்பூ வச்சா தலைவலிக்கும். அப்படியா? அம்மா, நேரமாச்சு, நாங்க புறப்படுறோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னங்க, நாம இப்ப எங்க போறோம்? மேல போறோம். மேலையா?
ஆமா, மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போறோம்னு சொன்னேன். அது சரி, நீ கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்க போற? சீக்கிரமாவே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு வேண்டிக்குவேன். அது ஆண்டவகிட்ட வேண்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? என்ன வேண்டிக்க? உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான். என்னாச்சு? பிரேக் ஃபெயிலியரா? நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு இப்ப என்னமா பிரயோஜனம்? சின்னம்மாவும் ராஜாவும் இப்ப இல்லைன்னாலும் சின்னையா நம்ம கூட இருக்கிறாரு. அதை நினைச்சாவது நாம கொஞ்சம் ஆறுதல் அடையணும். காட்டுல அடிபட்டு கிடந்த நாய எப்படியும் இங்க கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. இல்லன்னா இதோட உயிரே போயிருக்கும். எப்படியும் இதுக்கு நினைவு திரும்ப இன்னும் 3 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும். மலரே நலமா மடிமேல் விழவா இதழமுத சுரபி வழிய வழிய வழங்கும் முத்திரையோ மலரே நலமா மலரே தென்பாண்டி முத்துக்கள் 30 சிப்பியில் வைப்பது இதழ் அம்மாடி எத்தனை முத்திரை நித்தமும் வைப்பது அதில் கோடி கொடுத்திட வேணுமடி ஆடி இழைத்தது வஞ்சிக் கொடி ஆடை இரவினிலே கலைந்தது ஆசை இடையினிலே அலைந்தது போதை மனதினிலே எழுந்தது பூவை விழியதிலே சிவந்தது சிவந்த கண்ணில் காதல் தீப ஒளியிலே கலை விழா மலரே நலமா மலரே
பாஷை பேசி பேசி இளமைகள் இணைந்தன. மலரே நலமா மடிமே விழுவா. இதழ் அமுத சுரபி வழிய வழிய வழங்கும் முத்திரையோ. மலரே நலமா மலரே. சுரேஷ், நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்ப்பா. அவளையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? மனசை தேத்திக்க. என் பக்கத்துல இருந்தவ பெணமாயிட்டா, நான் ஜடமாயிட்டேன். இன்னும் நான் ஏன் வாழறேன்னு எனக்கே புரியல. இந்த கொடுமையை நான் எப்படி அப்பா தாங்கிக்குவேன்? இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க வந்த தீபம் மறைஞ்சு 16 நாளாச்சு. இத மறக்க பல வருஷங்களாகும். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். இனிமே நடக்க போறது நல்லதா இருக்கட்டும். ஆவுனா தத்துவம் தான். ஒரு ஆள் செத்தா போதும், மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிச்சிருவீங்களே. என்னதான் பேசினாலும் செத்தவ திரும்பி வரப்போறா. என்னங்க ராணி, ராணி, எனக்கு ராணி, என்னால் நம்பவே முடியலையா? நான் உங்க ராணி தாங்க, உங்க ராணி தான். ராணி, அம்மா, ராணிமா. அம்மா, தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் உன்னை கொண்டு வந்து இங்க சேர்த்துருச்சு. ராணி, இனிமே நீ என்னை விட்டு பிரியவே கூடாது. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லைங்க, இனிமே எந்த ஜென்மத்திலயும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். நீ செத்து போனதா கருமாதி எல்லாம் கொண்டாடிட்டோம், எல்லாம் வேஸ்டா போச்சு. திரும்பி வந்து நிக்கிறியம்மா. சும்மாரியா, ஏதோ என் மக செஞ்ச புண்ணியம் மறுபடியும் அவ புருஷனோட வாழணும்னு இருக்கு. புருஷனோட தான் வாழணும், மத்தவங்களோட வாழ்ந்தா தப்பா நினைப்பாங்க. சின்னம்மா, எல்லாரும் கேட்கிற கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். நீங்க எப்படி உயிரோட திரும்பி வந்தீங்க? ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடந்த என்ன யாரோ சில கிராமத்துக்காரங்க பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில கொண்டு போய் என்ன சேர்த்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு அங்க நினைவு திரும்பிச்சு. உடனே நான் இங்க வந்துட்டேன். எப்படியோ ராணி, நீ திரும்பி வந்துட்ட, அதுவே எனக்கு போதும். மேனேஜர், ராணி திரும்பி வந்ததுக்காக எல்லா கோயிலையும் அர்ச்சனைக்கு ஏற்பாடு செய்ய. சரிம்மா. சமந்தையா, என்னங்க ட்ரெயினுக்கு போகணும்னு சொன்னீங்க, லேட்டா போச்சு, புறப்படல? ஆமா ராணி, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் உன்னை நினைச்சு கண்ணீரும் கம்பலையுமா இருக்காங்கம்மா. நீ வந்த விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் வரட்டுமாமா? சரிப்பா. சுரேஷ், நீ ராணியை கூட்டிட்டு உள்ள போப்பா. அம்மா, நீ ஓய்வு எடுத்துக்க. என்னங்க என்ன மாதிரி இருக்கியே, நீ யாரு? என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என்னையே நீ யாருன்னு கேக்குறியே, உண்மையை சொல்லு. நீ யாருடி? இங்க எதுக்காக வந்திருக்க? நான் யாரா? இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கேளு, நான் யாருன்னு தெரியும். இத்தனை நாள் கழிச்சு என் புருஷனோட வாழ வந்த எனக்கு இப்படி ஒரு சோதனையா? சோதனையா? என்னடி நீலி கண்ணீர் வடிக்கிற? நானும் அவரும் வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு தெரியுமா? சரி, இங்க எதுக்காக வந்திருக்கேன்? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நான் இவர் பக்கத்துல நிக்கிறேனே, இதுல இருந்து என் உரிமை என்னன்னு உனக்கு புரியல? பரமசிவன் கழுத்துல இருக்கிறதுனால பாம்பு பார்வதி ஆயிடாது. பாம்பு பாம்புதான். என்னங்க நீங்க? நீயா இங்க எதுக்காக வந்து உட்கார்ந்திருக்க? நல்ல கேள்வி. என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கேள்வி கேக்குறியா? நீ யாரு? எதுக்காக வந்திருக்க? நான் யாரா? எல்லாம் என் தலை விதி. நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ கேக்குற. ஏமா இப்படி என் வாழ்க்கையில வந்து குழப்பத்தை உண்டாக்குற? என்ன நான் குழப்பத்தை உண்டி? எனக்கு பணம் தேவையில்லை. அவர் கையால வைக்கிற பூவும் பொட்டுந்தா என்னன்னைக்கு எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். பத்தினி வேஷம் போடுறியா? வேஷம் போடுற நீ மோசம் போக தாண்டி போற. அடி பாவி, எனக்கே நீ சாபம் கொடுக்கறியா? உன் ஆசையெல்லாம் கனவுல கூட நிறைவேறாது.
என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டல. என் பேர் ராணி இல்ல. என்கிட்ட சவால் விடுறியா? போலி வேஷத்தை கலைச்சி இந்த வீட்டுல இருக்கிறவங்களை விட்டு உன்னை விரட்ட சொல்லல. என் பேர் ராணி இல்ல. ராணியா? நீ என் புருஷனையே திருட பார்த்தவ. பேரை திருடிட்டு போன என்ன? நானா திருடி? உனக்கு அந்த தெய்வம் தாண்டி கூலி கொடுக்கணும். தெய்வம் தானே? பார்க்கலாம் பார்க்கலாம். ஏன் தம்பி, ஆட்டோக்கு என்ன ஆஸ்மாவா? இப்படி மூச்சு வாங்குது? மீட்டர் எவ்வளவு ஆச்சு? 10 ரூபா சார். 10 ரூபா? ஆமா சார். என்ன 2 பிரேக்கம் போட்ட 2 கியரை மாத்தினா இதுக்கு போய் 10 ரூபான்னு சொல்றியே? 100 ரூபா சில்லறை கொடு. சில்லற இல்ல சார். சில்லறை இல்லையா? இந்தியாவில் அடிச்ச நோட்டுக்கு இந்தியாவில் சில்லறை இல்லைன்னா ஃபாரின்ல போய் மாத்திட்டு வர முடியும். சார் அதுக்கு பதிலா வேணா இந்த வாட்ச் வச்சுக்கோங்க சார். வாட்சா? ஆமா சார். சைடுல ஃபாரின் சாமான்லாம் வாங்கி விக்கிறேன் சார். ஃபாரின் சாமான்லாம் சைட்ல விற்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, வாட்ச் என்ன விலை? 250 ரூபா சார். ஆமா சார். ஏண்டா டூப்ளிகேட் 250னா ஒரிஜினல் என்ன ஆவறது? டூப்ளிகேட்டா? என்ன டூப்ளிகேட்டா? டேய், நான் யார் தெரியுமா? ஒரிஜினல் டூப்ளிகேட்டை மாத்துவேன், டூப்ளிகேட்டை ஒரிஜினலா மாத்துவேன். என்கிட்டயே கதை விடுறியா நீ? டேய், உனக்கு இவ்வளவுதான், 100 ரூபாய் வச்சுக்க போ. சார் ரொம்ப அநியாயமா இருக்கு சார் இது. எதிரா நியாயம்? கோழியை கொடுத்து காசாக்குறவன் வியாபாரி, காசை கொடுத்து கோழியை வாங்குறவன் சம்சாரி, எதையுமே கொடுக்காம எல்லாத்தையும் அரசியல்வாதி. அவனை விட நான் மோசமா போயிட்டேன்னா? போடா, உனக்கு இவ்வளவுதான், போடா. சின்னமா பா. சார் இங்க வாங்க. என்னையா? ஆமா. என்ன? யார் நீங்க? நான் யாரும் கேக்குறேன், நீ யாரு? நான் இந்த வீட்டுக்கு தோட்டக்காரன், இந்த ஊருக்கு வெட்டியா. 2 in 1. நான் ஒன்லி 1. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். அம்மா என் சின்னம்மா. சின்னம்மாவா? ஆமா, சின்னதா இருந்தா சின்னம்மா, பெருசா இருந்தா பெரியம்மா. லேட் என்ட்ரி கொடுத்தோம்னா அடையாளம் தெரியலையா? சின்னம்மா, சின்னம்மா, சின்னம்மாவா? சின்னம்மா, 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 என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்ணாயிரம், நீயாப்பா? தம்பி, நீங்களா? சின்ன வயசுல வாயும் வயிறுமா தம்மா தூண்டு இருப்பீங்க, இப்ப விலைவாசி மாதிரி கிடுகிடுன்னு ஒசந்துட்டீங்க. ராணி, மாமா, என்ன அடையாளம் தெரியல? உன்ன கூட தான் அடையாளம் தெரியல. மாமா முந்தி நீங்க ஜிப்பா போட்டிருந்தீங்க, இப்ப என்னடா மைனர் மாதிரி டிஷர்ட் போட்டீங்க. மாமா எல்லாம் ரொம்ப மாறிட்டீங்க இல்ல? அம்மா, யாருமா இவ? சீக்கிரம் சொல்லுங்க, இல்ல நம்ம எதை குறைஞ்சிட போகுது. சொல்றேன்ப்பா. ஒரு வகையில உனக்கு இவன் அண்ணன் வேணும். அண்ணனா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, உங்க அப்பாவுக்கு 2 தாரம். முத தாரத்துக்கு பிறந்தவன் தான் அவன், 2ஆம் தாரம் எனக்கு பிறந்தவன் தான் நீ. அப்ப இத்தனை நாள் எங்க போயிருந்தாரு? இவன் சின்ன வயசுலயே ஊரை விட்டு ஓடிட்டான். ஐயோ, என்னாச்சு நம்ம ஊரை விட்டு ஓடிட்டான்னு சொல்றீங்க? துபாய்க்கு போய் சம்பாதிக்க போனேன்னு சொல்லுங்க. ஆமா, இவனை என் தம்பின்னு சொல்லிட்டீங்க, பக்கத்துல இல்ல. இது யாரு? இது வந்து இது ஏன் அத்தை தடுமாறுறீங்க? நான் தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லுங்க. ஓ, தம்பி சம்சாரமா? அப்ப இந்த வீட்டு மருமவ. இந்தமா, உனக்கு ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்ன வாட்ச்? ஆட்டோக்காரன் வாட்ச், ஆட்டோமேட்டிக் வாட்ச். ஆட்டோமேட்டிக் வாட்ச். ஏங்க, இன்னொரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இன்னொரு சம்சாரம் உள்ள இருக்காங்க, அதுக்கு தான். தம்பி லார்ட் முருகா மாதிரி 2 சம்சாரமா? வெரி குட். அதெல்லாம் எங்கேயுமே நடக்காத கொடுமை. ஒரே உருவத்துல 2 பொண்ணுங்க என் மருமகன் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஏன் குழம்புற? எதுக்கு நான் வந்திருக்கேன், எல்லாம் கிளியர் பண்றேன். இத பார்த்தாதான் தெய்வீகமா அடக்கமா இருக்கு. இதான் ஒரிஜினல். டூப்ளிகேட் எங்கன்னு காட்டு, வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன். நான் காட்டுறேன். கம் ஆன், ஃபாலோ மீ. இந்த பேக மேல அனுப்பிச்சு வச்சுட்டு. இதே குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஆகாசவாணி இல்லையா? இல்ல, தியேட்டர்ல. வாங்க. நீங்களா? வாங்க. நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. ஆமா, யார் போட்டோக்கு மேல போடுற? இது கூட தெரியல? உங்க அப்பா படத்துக்கு தான். எனக்கு தெரியும், உனக்கு தெரியுதா? டெஸ்ட் பண்ண. ஆமா, இன்னைக்கு ஏன் மேல போடுற? இன்னைக்கு மாமாவோட நினைவு நாள். இது அத்தை கூட மறந்துட்டாங்க. நான் உங்க வீட்டு மருமகளாச்சே, நான் எப்படி மறப்பேன்? என்ன உச்சு? இதுதான் இந்த வீட்டுக்கு வந்த ஒரிஜினல் மருமக. அது டூப்ளிகேட். சும்மா ஏரியா, அவசரப்படாத. இல்ல ஒண்ணு இல்ல. அது இருக்கட்டும். சின்ன வயசுல ஓடி போனீங்களே, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? என்ன? இது மாதிரி கிராஸ் கொஸ்டின் என்ன கேட்காத. நான் வந்து இந்த வீட்டு புள்ளன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க குரலை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். குரலா? உங்க அப்பாவுடைய குரல் மாதிரி உங்க குரலும் இருக்கே. எங்க அப்பாவை நீ பார்த்தது இல்ல, எப்படி அந்த குரலை கேட்ட? அத்தை அடிக்கடி மாமாவோட பேச்ச டேப் ரெக்கார்டர்ல போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அதை வச்சுதான்.
ஏ அப்பா, அவ 8 அடி பாஞ்சா இது 80 அடி பாயுது. முதல்ல டிஃபனை சாப்பிடுவோம், அப்புறமா கண்டுபிடிப்போம். என்ன டிஃபனு? இடியாப்பம். இடியாப்பமா? குழப்பமான டிஃபன்ரா. எது ஆரம்பம் எது முடிவுனே தெரியாது. இந்த வீடு மாதிரியே டிஃபனும். பாப்பா டிஃபன் சாப்பிடலாம். மேனேஜர், 2 பேரும் என்ன அத்தை அத்தைன்னு கூப்பிடுறாங்க. யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, இந்த குழப்பம் தீரணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? 2 பேரும் சம்சாரமா எடுத்துக்கங்க. யோ சுமாரியா. தம்பி, நம்ம அம்புலி மாமா சொல்றது கூட எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியல. பரமசிவனுக்கு கங்கை பார்வதி, முருகனுக்கு வள்ளி தேவான், கிருஷ்ணனுக்கு பாமா ருக்மிணி, அது போல 2 இருந்துட்டு போட்டோமே. சொத்து என்ன அழிவா போகுது? மேனேஜர், அம்மா, உங்க மருத்தா மல்லிகைப்பூ வாசனையினாலே தலைவலி வருமே, அத வச்சு. காளி, நீ சொல்றது நல்ல யோசனை தான். அம்புலி மாமா, ஓடி போய் மல்லிகைப்பூ கொண்டு வா. பாப்பா தலையில வச்சு பரிசு வச்சு பாத்துரும். எப்படியோம்மா, உண்மையான மனைவி யாரும் தெரிஞ்சா போதும். இந்தாங்க மல்லிகை. அம்மா, அவ வரா. ராணி, உனக்காக இந்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்கோ. ஏங்க, எனக்கு மல்லிப்பூனாலே தலைவலி வரும்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன சோதிச்சு பாக்குறீங்களா? எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுங்க. நகத்தை கடிக்காதீங்க. இது எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? அம்மா, நிச்சயமா இவதான் என் மனைவி ராணி. ஆமாண்டா, ஏன் சந்தேகமும் தீர்ந்து போச்சு. அம்மா, அவசரப்படாதீங்க. அடுத்தாப்புல ஒண்ணு வருது. அது ராணியா கோணியான்னு சோதிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோ. ஐயோ அத்தை, தலை வலிக்குது. தலைவலி தைலம் இருக்கா? ஏமா? மல்லிகைப்பூனாலே எனக்கு தலைவலி வரும். அது உங்களுக்கு தெரியாதா? அது 8 அடி பாஞ்சா இது 16 அடி பாயும் போல இருக்கே. நகத்தை கடிக்காதீங்க. உங்க மகன் கிட்ட இருந்து இந்த பழக்கம் உங்களுக்கு ஒட்டிக்கிச்சா? ஏங்க, இந்த மல்லிகை பூவை என்ன சோதிக்கிறதுக்காக தானே வாங்கி வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுங்க. என்னப்பா, ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி என்னமோ சிவகாசி பட்டாசு மாதிரி டப்பு டுப்புன்னு வெடிச்ச. இப்ப புஷ்வான மாதிரி புசுக்குன்னு ஆயிட்டியே. நான் புஷ் பண்ணுமா? நான் ஒரு டைம் பாம். நம்ம ஐடியா பூரா இன்டர்நேஷனல் ஐடியா. நீ லோக்கல், உனக்கு ஒண்ணும் புரியாது. கொஞ்சம் லேட் பிக்கப் ஆகும். ஓஹோ, உனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிளா? 2 ராணில ஒரிஜினல் ராணியை கண்டுபிடிக்க நல்ல ஒரு வழி இருக்கு. ஒரு ராணிய கொலை பண்ணிடலாம்னு சொல்றிய? லாரி டயர் பஞ்சர் ஆனது மாதிரி இவ்வளவு காத்து விட்டுக்கிட்டு இருக்க? சுமார் மேன், நீ போய் ஒரு ராணி கிட்ட கிளாஸ்ல தண்ணி கொண்டாரு. நான் போய் ஒரு ராணி கிட்ட கிளாஸ்ல தண்ணி கொண்டாரு. நம்ம கை ரேகை படாம துணியை போட்டு கொண்டாரோம். 2 கை ரேகையை கம்பேர் பண்றோம். டூப்ளிகேட் எது ஒரிஜினல் எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சுங்க? தலை வலிக்குது, தலை வலிக்குது, தலை வலிக்குது. தலை மேலதானே இருக்கு. இப்ப மாத்திட்டாங்களா? ஐயோ, தலை வலிக்குது. மாத்திரை இருக்கு, ஆனா தண்ணி இல்ல. தண்ணி வேணும், கொஞ்சம் இருங்க. தண்ணி வேணும். நான் போய் தண்ணி கொண்டு வரேன். கொண்டாங்க, தண்ணி வேணும். ஐ
இருந்து வந்தியா? அநியாயமா தண்ணி வேஸ்டா போச்சு. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம். பேசாம தண்ணியை குடிச்சிட்டு போத்திக்கிட்டு பாடுங்க. நாங்க போத்திக்கிட்டு படுக்கிறோம் அல்லது படுத்துக்கிட்டு போத்துறோம். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடா. போடா. அம்மாவாசை தலையா. துணிதான் மிச்சம். துபாயில இருந்து வந்தா. என்னங்க நீயா எதுக்கா இங்க வந்து? புருஷனை தேடி பொண்டாட்டி எதுக்காக வருவா? நான் தான் உங்க மனைவின்னு இன்னும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. வேஷத்தை நம்பி மோசம் போகாதீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யாரையும் நான் நம்ப தயாரா இல்ல. தயவு செய்து இங்க போயிடு. போறதுக்காக நான் வரலீங்க. உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கேன். என்ன நம்புங்க. சொன்னா கேளு. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. சரியா? பீட கெட் தி ஹெல் அவுட் ஆஃப் ஹியர். திட்டுறீங்களா? நல்லா திட்டுங்க. நீங்க என்ன திட்டினாலும் நான் உங்களைத்தான் சுத்தி சுத்தி வருவேன். இசை தட்டு மாதிரி. என்ன சொல்ற? கிராம்போன்ல இருக்கிற இசை தட்டை ஊசி சுத்தி சுத்தி குத்தி வரும். நம்மள குத்துறாங்களேங்கிறதுக்காக இசை தட்டு வசப்பாடாதுங்க. இசைதான் பாடும். அது மாதிரிதான் நான். நீங்க என்ன திட்டாலும் சரி, நான் உங்களதான் சுத்தி சுத்தி வருவேன். இந்த கண்ணீரால என்ன கரை வைக்க முடியாது. தொட்டு பார்த்தா கூட பன்னீருக்கும் வெந்நீருக்கும் வித்தியாசம் தெரியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கே தெரியலீங்க. என்னங்க, இங்க ஒரு மரத்துல நம்ம 2 பேருடைய பேரையும் எழுதி வச்சோமே, அது ஞாபகம் இருக்கா? அது வந்து என்னங்க மறந்தது மாதிரி நடிக்கிறீங்களா? சோதிக்கிறதுக்கு இதுதானங்க நேரம். வாங்க, அந்த மரத்தை நான் காட்டுறேன். வாங்க வாங்க. 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 நீங்க இங்க என்ன எனக்கு நல்லா தெரியும். நம்ம 2 பேர் பேரையும் இந்த மரத்துல எழுதணுமே, ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க. என்னங்க மறந்தது மாதிரி நடிக்கிறீங்களா? பரவாயில்ல. அன்னைக்கு நீங்க இந்த மரத்துக்கு பக்கத்துல நின்னீங்க. அப்பனா நீங்க இந்த பனை மரத்துக்கு பக்கத்துல நின்னா அந்த மரம் கூட குட்டையாடுன்னு சொன்னேனே, அதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல அது கூட மறந்து போச்சா? அந்த ரங்கம் யாவுமே எப்படி எப்படி சொல்வதென்றால் பாவமே எப்படி எப்படி அந்த ரங்கம் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? சென்சார் ஆனதும் பிடிக்கும், சென்சார் ஆகாததும் பிடிக்கும். அப்படின்னா கல்யாணமான பொண்ணும் பிடிக்கும், கல்யாணம் ஆகாத பொண்ணும் பிடிக்கும். இப்படியே போனா உங்களை போலீஸ் தான் பிடிக்கும். நீயே என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துருவா போட்டிருக்க. இந்த தியேட்டர் நாங்க எதுக்காக வாங்கணும் தெரியுமா? எதுக்கு? சுரேஷுக்காக பொண்ணுக்கு தெரு தெருவா அலைய முடியல. அதனால ஒரே இடத்துல உட்கார்ந்தோம்னா மொத்தமா அள்ளிடலாம் பாரு. பாவத்தை மொத்தமா சம்பாதிக்கிறீங்க, தண்டனையை தவணை முறையில வாங்கி கட்டிக்கிற போறீங்க. இதுக்கு முன்னால விஜிபில வேலை பார்த்தியா? ஆமா. தவணைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. போடா போயா. முகத்தை பாரு, முகத்தை நல்ல கருங்குரங்க மாதிரி. சரசு இரு வர உரசு. மாமா, நான் ஏன் உங்களை இவ்வளவு அவசரமா வர சொன்னேன் தெரியுமா? எதுக்கு மாப்ள? சம்பந்தி, 2 பொண்ணுகள்ல யாரு என் மருமகன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்களாவது கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தான் உங்களை வர சொன்னேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிச்சிடுறேன். மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பெத்தவனுக்கு பிள்ளையே தெரியாம இருக்குமா? அதுவும் 2 பேர்ல ஒருத்தி வர்றா. யாரு சரியானவன் கண்டுபிடிங்க. அடடே அப்பா, எப்பப்பா வந்தீங்க? இது இப்பதான் வந்தேன். சாப்பிடுவாங்கப்பா. இருக்கட்டும், போய் நேரம் கழிச்சு சாப்பிடலாமா? அட என்னங்க நீங்க சாப்பிட்டு பழம் சாப்பிடாம வந்துட்டீங்க. கொஞ்சம் இருங்க. என்னம்மா இது? பழத்தை எச்சில் பண்ணி மாப்பிளை கொடுக்குறேன். அப்பா, எச்சில் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இதை கொடுக்கல. புளிப்பான பழத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிப்பான பழத்தை ருசி பார்த்து அவருக்கு கொடுக்குறேன். இது தப்பா? அப்பா, கண்டவங்க எல்லாம் சோதிச்சா கடவுள்கிட்ட சொல்லலாம். ஆனா அந்த கடவுளே சோதிச்சா நான் யார்கிட்ட சொல்லுவேன்? சம்பந்தி, சந்தேகமே இல்லை, இவதான் என் மக ராணி. அவசரப்படாதீங்க, நாங்களும் இப்படித்தான் அவசரப்பட்டோம். அதோ இன்னொருத்தி வர்றா, அவளையும் பார்த்துட்டு அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. அப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வாங்கப்பா சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சிருக்கேன். மீன் குழம்பா? அம்மா,
மீனெல்லாம் தண்ணீர்லயே உயிர் வாழுது, அது உனக்கு ஆச்சரியமா இல்ல? மீனெல்லாம் தண்ணியில உயிர் வாழறது ஆச்சரியம் இல்லப்பா. ஆனா அதே தண்ணியில அது குழம்பாகுது என்ன மாதிரி, அதான்ப்பா ஆச்சரியம். அப்பா, கண்டவங்க எல்லாம் சோதிச்சா கடவுள்கிட்ட சொல்லிடலாம். ஆனா அந்த கடவுளே சோதிச்சா நான் யார்கிட்ட சொல்லுவேன்? வாங்க சாப்பிடலாம். சமந்தி, இப்ப சொல்லுங்க, 2 பேர்ல யார் உங்க பொண்ணு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் சிரிக்கிற? உங்களுக்கு இந்த சட்டையை விட காக்கி சட்டை தான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன், சிரிச்சேன். ஏன் அப்படி சொல்ற? நீங்க புருஷனா நடந்துக்கிறத விட போலீஸ்காரனா நடந்துக்கிறது தானே அதிகம் இருக்கு. நான் என்ன செய்யறது? நான் உன்னை சோதிக்கணும்னு சோதிக்கல. தங்கத்துக்கும் தகரத்துக்கும் கூட எனக்கு வித்தியாசம் தெரியல. எத்தனை தடவை உரசினாலும் இந்த தங்கம் தங்கம் தாங்க. என்னங்க, இப்போவாது என்ன நம்புறீங்களா? இல்லன்னா சொல்லிடுங்க, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். எனக்கு உங்க மன அமைதிதான் முக்கியம். இல்ல ராணி, இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீதான் என் மனைவி. மன்மதலியில படம் ஓட்டலான்னு பார்த்தேன், இங்க கணவனே கண்கண்ட தெய்வம் படம் ஓடுது. மாமா, இதுக்கப்புறமா நீங்க இங்க நிக்கணுமா? அதான் தொடச்சிட்டியே. ராணி, சாப்பிட்டியா? இல்லைங்க, எப்பவுமே நீங்க சாப்பிட்ட எச்சரியில தான் நான் சாப்பிடுவேன். அதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா, சாப்பிட போலாம். அம்மா, அம்மா, இவதான் ராணி, என் உண்மையான மனைவி. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? ஆமாம்மா, என்ன நம்புங்க. ராணி சொன்ன எல்லாத்தையும் வச்சுதான் நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியும் நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அம்மா, ராணி எப்பவுமே நான் சாப்பிட்ட இலையில தான் சாப்பிடுவா. அதான் கூட்டிட்டு போறேன். உள்ள கூட்டிட்டு போப்பா. எங்கம்மா போற? எப்பவுமே அவர் சாப்பிட்ட எச்சரியில தான் நான் சாப்பிடுவேன். இப்பவும் சாப்பிட்டுட்டு வெளியில போட போறேன். இப்போது என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வருதா? இல்லன்னா சொல்லிடுங்க, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். எனக்கு உங்க மன அமைதி தான் முக்கியம். எச்சி இலை எது, நல்ல இலை எது, எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது.